சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்து தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கும் சிம்ரன் சமீபத்தில் மேடை ஒன்றில் மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். சக நடிகையிடம் அவரது ரோல் குறித்து பேசிய போது ஆன்டி ரோலில் நடிப்பதற்கு இது எவ்வளவோ மேல் என்று பதில் வந்ததாக கூறிய அவர் தான் நடிக்கும் பாத்திரங்கள் குறித்தும் பேசியிருந்தார். இந்த நிலையில் சிம்ரனின் பேச்சையொட்டி மாயாவி படத்தில் நடித்த ஜோதிகாவின் வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. சிம்ரன் யாரை சொன்னார், வைரலாகும் வீடியோவின் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன், விஜய், அஜித், பிரசாந்த் என்று முன்னணி நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறார் நடிகை சிம்ரன். அதுவும் 90ஸ்களில் தனக்கென தனி முத்திரையே பதித்திருக்கிறார். கவர்ச்சியான பாத்திரங்கள் தான் அவருக்கு செட் ஆகும் என்ற பொது புத்தியை எல்லாம் உடைத்து ஜோடி, துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே, வாலி போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்தார் சிம்ரன். குறிப்பாக அவர் நடிக்கும் படங்களில் எல்லாம் அவருக்கான முக்கியத்துவம் பிரதானமாக இருக்கும். இன்றளவும் தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய்க்கு ஈடாக ஆடக்கூடிய நடிகையாகவும் சிம்ரனே சிலாகிக்கப்படுகிறார். இந்த நிலையில் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகி இருந்தவர் மீண்டும் கம்பேக் கொடுத்து துணை பாத்திரங்கள், குணச்சித்திர பாத்திரங்கள் என்று தனக்கு ஏற்ற பாத்திரங்களில் நடித்து வருகிறார். இப்படியாக திரைத்துறையில் 30 ஆண்டுகளை நிறைவு செய்த சிம்ரனை பாராட்டி அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அந்த மேடையில் விருதை கையில் வைத்தபடி திரைப்பயணம் குறித்து பேசிய அவர் சமீபத்தில் சக நடிகை ஒருவரிடம் அவர் நடித்த பாத்திரம் குறித்து கேட்டதற்கு காட்டமான பதிலை கொடுத்ததாகவும் அது தனது மனதை புண்படுத்தியதாகவும் பேசினார். அப்போது சமீபத்தில் என்னுடைய சக நடிகைக்கு உங்களை அந்த கேரக்டரில் பார்த்தது சர்ப்ரைஸாக இருந்தது என்று மெசேஜ் செய்தேன். உடனே அவர் ஆன்டி ரோலில் நடிப்பதை விட இந்த ரோல் எவ்வளவோ மேல் என்று ரிப்ளை செய்தார். நான் அந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. 25 வயதுக்காரர்களுக்கு அம்மாவாக நடிப்பதில் எந்த தவறும் இல்லை என்பது என் கருத்து. இதையெல்லாம் கன்னத்தில் முத்தமிட்டால் போன்ற படங்களில் எப்போதோ நடித்துவிட்டேன். என்னை பொறுத்தவரை டப்பா ரோல்களில் நடிப்பதை விடவும் ரியல் ஆன்டி ரோலில் நடிக்கலாம் என்று கூறியிருந்தார். நாம் நடிக்கும் பாத்திரம் நமது மனதிற்கு நிறைவானதாக இருக்க வேண்டுமே தவிர அது ஆன்டி ரோலா அம்மா ரோலா என்பதில் பிரச்சனை இல்லை என்று கூறியவர் தனது சக நடிகை கொடுத்த அந்த பதில் தன்னை அதிகம் பாதித்ததாகவும் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். இதனை பிடித்துக் கொண்ட ரசிகர்கள் அப்படி சொன்ன நடிகை யார், இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்று சோசியல் மீடியாவில் கருத்து சொல்ல துவங்கியுள்ளனர். அதிலும் குறிப்பாக சிம்ரன் சொன்ன டப்பா என்ற வார்த்தையை பிடித்துக்கொண்டு சமீபத்தில் டப்பா கார்டல் என்ற வெப் சீரிஸில் நடித்த ஜோதிகாவை ஒப்பிட்டு பேச துவங்கியுள்ளனர். ஜோதிகாதான் சிம்ரனிடம் இப்படி பேசியிருக்க வேண்டும் என்று கூறும் ரசிகர்கள் மாயாவி படத்தில் இடம்பெற்ற ஜோதிகாவின் காட்சியை குறிப்பிட்டு ட்ரோல் செய்தும் வருகின்றனர். சிம்ரனை சிலாகித்து பேசும் சத்யனின் காட்சியையும், கொடுக்கும் காசுக்கு மேல் ஓவர் ஆக்டிங் செய்கிறாய் என்று ஜோதிகாவை கலாய்க்கும் சூர்யாவின் காட்சியையும் வைத்து ஜோதிகாதான் சிம்ரனிடம் இப்படி பேசியிருக்க வேண்டும், சிம்ரனின் பேச்சுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று கூறி வருகின்றனர். சிம்ரனின் கருத்து குறித்தும் அவர் யாரை குறிப்பிட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்தும் உங்கள் கருத்தை கமெண்டில் குறிப்பிடுங்கள்.